ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதோ 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதோ பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு நம்ம கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சட்னி கொதி வருது. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால சட்னி கெட்டி ஆகும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து சட்னி கொதிக்க விடணும். இப்போ நமக்கு பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.